ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து லைவ் மார்க்கெட் அனலைசிஸ், அப்புறம் வந்து சார்ட் அனலைசிஸ், ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸ்னு சொல்லி லைவ்ல இருக்கிற அனைத்து மார்க்கெட் நியூஸுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எதுவும் வந்து பார்ட் ஆகலை அப்படின்னா உடனே வந்து இதில் வந்து நீங்கள் பார்ட் ஆகிடுங்க. நம்ம சேனலுக்காக நிறைய பேர் வந்து நம்மளுடைய வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க மென்டார்ஷிப்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன வந்து மென்டார்ஷிப்காக நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து நம்மளுடைய யூடியூப்ல நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் போடுங்க. இது வந்து யூடியூப்ல நீங்கள் வந்து ஓப்பனாக போட முடியாதுன்றதுக்காக நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் பர்சனல் சேட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்மளுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடி happytraderzone@gmail.comக்கு உங்களுடைய டவுட்ஸ் குவரிஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அனுப்புங்க. அண்ட் நம்மளுடைய மென்டார்ஷிப் ரிலேட்டடான டவுட்ஸ்னாலும் அனுப்புங்க. ஸோ நவம்பர் மந்த்துக்கான மென்டார்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆயிருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா என்னுடைய மெயில் ஐடிக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. ஸோ நம்ம டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வழக்கம் போல் பார்க்குற மாதிரி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போதும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு சில ஷேர்ஸை வந்து அவங்க அனலைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஷேர்ஸை பற்றியும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போதும். ஆல்ரெடி அனலைஸ் பண்ண ஷேர்ஸ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குன்றதை பற்றியும் பார்க்க போதும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்க்ளைமர் அப்ளைடு. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது வந்து பை ஆர் சேல் ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ் தான். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஆர்டிடியை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஐஆர்டிடியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு அப்படியே வந்து சைட்வேஸ்லேருந்து அப்படியே டவுனில் தான் போய்கிட்டு இருக்கு இந்த ப்ரைஸு. ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்துடலாங்க. டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஐஆர்டிஏ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து இல்லை டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மேலே வந்து 1 2 3 4 5 டச் எடுத்திருக்காங்க. கீழே வந்து 1 2 3 டச் வந்து கீழே எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டைட்டான வந்து ப்ரைஸ் ரேஞ்சை வந்து இங்கேருந்து கீழே வந்தாங்க, மறுபடியும் மேலே போனாங்க, கீழே வந்தாங்க, மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைனுமே இருக்குது. ஸோ அதாவது இதுதான் அந்த ஹிடன் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ஹிடன் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 டச்சஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து கோயிங் ஃபார்வர்டு வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ரேஞ்சை விட்டு இந்த ப்ரைஸ் வந்து வெளியில் வரணும். இந்த பேட்டர்ன்ஸ் இந்த ப்ளூ கலர் பேட்டர்ன்ஸில் இருந்து ப்ரைஸ் வந்து வெளியில் வந்து பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் வந்து வெளியில் வரணும். வந்தது அப்படின்னாக்கா நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய அனலைசிஸ்க்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஐஆர்டிஏ வந்து இதுதான் வந்து அனலைசிஸ். அடுத்தது வந்து ட்ரீம் ஃபோக்ஸ் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா வந்து அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் அடிக்கிற ஸ்டாக்ஸு. ஸோ அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோயர் சர்க்கியூட் அடிக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கவே கூடாதுங்க. அந்த ரீசன்னால இந்த ஸ்டாக்ஸை நான் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணுறேங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷாம் மெட்டாலிக்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஷாம் மெட்டாலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா இது வந்து ஒரு வீக்லி ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து 1 2 3 ஸோ 4 கிட்டத்தட்ட வந்து 4 இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 1 2 3 4 ஸோ இந்த 4 இடத்தையுமே வந்து ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு வெளியில வந்து இதுவாகிட்டு இருக்குங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இது பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் விட்டு அவுட்டில் வந்து வெளியில வந்துட்டு தான் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை இங்கே உடைச்சிட்டு மறுபடியும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு 2வது வாட்டி சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ 3வது வாட்டி சப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்ல இருக்காங்க. பட் ஆனால் இவங்க வந்து ட்ரெண்ட் லைன் வைஸ் பார்க்கும்போது ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் நடந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் வந்து கிளியராக இல்லாததுனால ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட்ல இருந்து இது வந்து அப்படியே சைட்வேஸ் போகட்டும். சைட்வேஸ் போகி கன்சாலிடேஷன் வரட்டும். கன்சாலிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இல்லை இதை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து இதுவாகும். ஸோ இங்கே பிரேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸோ இதை வந்து எடுத்து வைங்க உங்களோட அனாலிசிஸ்க்காக. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எதோ இங்கே பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இல்லை அப்படின்னாக்கா இங்கேருந்து அவங்க எந்த ஒரு இது வேணாலும் ஆகலாம். பட் ஆனால் வந்து கன்சிடரேஷனுக்கான எந்த ஒரு ஒப்பீனியனும் இதில் இல்லை டெக்னிக்கலாக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோழமண்டலம் ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஸோ இந்த ரேஞ்ச் 1 2 3 4 டச்சு மேலே வந்து 2 டச் எடுத்திருக்காங்க. ஸோ
இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடலாம். நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஸோ 1 2 3 4 டச் வந்து எடுத்திருக்காங்க மேலே. கீழே வந்து 1 2 3 4 5 டச் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டைட்டான ரேஞ்ச்குள்ள தான் வந்து ட்ரேட் வந்து போய்கிட்டு இருக்குங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைன். ஸோ 1 2 3 டச் வந்து எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க நெக்ஸ்ட் டேவே வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து ரொம்பவே சிம்பிளாக சின்னூண்டா இருக்கும். அதனால நம்ம இதை வந்து கன்சிடரேஷன் எடுக்காதீங்க. ஸோ இவங்க இன்னும் ஒரு 2 3 டேஸ் வந்து அப்படியே வந்து சைட்வேஸ் போகிட்டு இந்த ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் தராங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இவ்வளோ கிட்ட இருக்கும். அப்போ வேணால் நீங்கள் வந்து இதை கன்சிடரேஷனை பற்றி திங்க் பண்ணலாம். அடுத்து வந்து கேஃபின் டெக்னாலஜிஸ். கேஃபின் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ஸோ ரீட்டைலர்ஸ், ஜென்ரல் ரீட்டைலர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட வந்து இங்கே தான் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நம்ம வந்து மிஸ் அவுட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. ஸோ இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் ஆகி ஸ்டப்பனாக வந்து பிரேக் அவுட் ஆகி நிற்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா. இப்படி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ 1 2 3 ஸோ நல்லாவே வந்து பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டப்பனாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இங்கே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜென்ரலாக வந்து ரீட்டைலர்ஸ் அண்டு அதர் யூடியூபர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேங்க. என்ன ரீசன்னாக்கா இது பிரேக் அவுட் ஆனாலுமே வந்து நம்ம வந்து டேரெக்டாக எடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடன் லைன் வந்து ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த இடன் ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து பார்க்க மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆல்ரெடி 1 ஸோ 2 அண்டு 3 டச்சஸ் கிட்ட இங்கே வந்து இதுவாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஹை வச்சோம் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச் கிட்ட இருக்கு. ஸோ 1 2 இங்கே இன்னமும் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் ஆகல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ரேஞ்சில் வந்து எதுவும் வந்து நீங்கள் கன்சிடரேஷன் எடுக்கிறீங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே போய்ட்டு அப்படியே இங்கேருந்து கீழே வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். அந்த ரீசன்னால இப்போதைக்கு இதை வந்து நம்ம கேஃபின் டெக்னாலஜியை வந்து அவாய்ட் பண்ணணும், இல்லைனா வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கணுங்க. ஸோ அதனால் டேரெக்டாக எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க. கொஞ்சம் வந்து டெக்னிக்கல் நாலேஜும் வந்து பில்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து மணி இன்வால்வ்டுன்றதுனால நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜை ரொம்பவே வந்து டெவலப் பண்ணுங்க. டெக்னிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணாமல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் எந்த ஒரு ட்ரேடிங்ஸும் வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து கேபிட்டல் வந்து இது பண்ணுறது ப்ரிசர்வ் பண்ணுறது தான் ரொம்பவே வந்து முக்கியம். அதனால் கேபிட்டலை இது பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து எவ்ரிடி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்குள்ளே பார்க்கும்போது இந்த ஒரு வெஜ் கைண்ட் ஆஃப் பேட்டர்னில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து 1 2 3 ரிஜெக்ஷன், கீழே வந்து 1 2 ஸோ 3 4 ரிஜெக்ஷன் வந்து ஆயிருக்கு. இப்போ இங்கேருந்து மேலே போனவங்க மறுபடியும் கீழே வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து சப்போர்ட் எடுத்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ரைசிங் வெஜ் பேட்டர்னில். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து 1 2 3 4 டச் ஆயிருக்கு. இது ஒன்று 5 மேலே வந்து பார்த்தோம்னாக்கா 1 2 3 டச் வந்து ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து போனவங்க அப்படியே வந்து கீழே வந்துட்டு இப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணவங்க மறுபடியும் வந்து இங்கே 1 2 3 ரிவர்சலில் இருக்காங்க. இந்த சப்போர்ட் வந்து இப்போ உடஞ்சி மறுபடியும் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன வந்து பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த டச் ஆகிட்டு மேலே மேலே போகுது வந்து ஒரு புஷ். ஆனால் இங்கே வந்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு டவுன் சைட் புஷ். இப்படி இருக்கும்போது இங்கே சைட்வேஸ்லேயே போயிட்டு பிரேக் அவுட் வராங்க அப்படின்னாக்கா இதை வந்து நம்மளோட ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அண்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒன்று இங்கே வந்து டச் ஆகிட்டு இது ஆகணும், இல்லைனா டேரெக்டாக வந்து இது பிரேக் அவுட் ஆகணும். அப்போ தான் வந்து இதுக்குள்ள நமக்கு வந்து ஒரு இது அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் வந்து ஒரு சில இது வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில பேர் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடாது, இது வந்து அவாய்ட் பண்ணணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்டர்ன்ஸில் வந்து ஃபுல்லாகவே சைடு கன்சல்டேஷன்ஸ் போய் தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இது வந்து ஒரு ஃபேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அதனால் இது வந்து அவாய்ட் பண்ணணும் நம்ம. ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சில் நம்ம வந்து அனலைசிஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 12% வரைக்கும் வந்து புல் சைடில் வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு
ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் கைண்ட் ஆஃப் பேட்டர்னில் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் ஆகி இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா புல்லிஷ் ப்ரெஷர் உள்ள வரட்டும். அதுக்கப்புறமா நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து இருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து எந்த ஒரு கன்சிடரேஷனும் நம்ம வந்து பண்ண தேவையில்ல. ஸோ அடுத்து வந்து ஜென்சா டெக்னாலஜிஸ். ஜென்சா டெக்னாலஜிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து இவங்க ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை உடச்சி மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரீப்பாக மேலே ஏறிட்டாங்க. அண்ட் இந்த ரைசிங் வெஜ் பேனல்லையுமே வந்து ட்ராவல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்து கீழே வந்து இந்த ரைசிங் சேனலில் சப்போர்ட் எடுத்து மேலே போய்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நமக்கு இங்கே கவுண்டர் ட்ரெண்ட் லைன் வந்து ஒன்று பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 டச்சஸ் இருக்கு. இந்த மறுபடியும் இது வந்து டச்சஸ் ஆகி அப்படியே இங்கே வந்து சைட்வேஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்கட்டும். கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து வருங்க. ஸோ சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே வந்து பார்த்தோம்னாக்கா அப்படியே வந்து ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் லைன். இதை வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுமே வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுமே வந்து ஃபார்மேஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த லைனை பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நமக்கு ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு குயிக்கான ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து ஒன்று கிடைக்கும். இதையும் உடைக்குன்ற பட்சத்தில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் கிடைக்கும். இதை வந்து எடுத்து வைங்க உங்களுடைய அனாலிசிஸில். வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்போ வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சிலேருந்தே வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட வந்து 5% கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து உயர்ந்துட்டாங்க. 4.5% கிட்ட உயர்ந்துட்டாங்க. ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம். நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ அடுத்து வந்து ஆஷிஷ் இந்தியா கிளாஸ் வந்து ஜஸ்ட் வந்து கன்சிடரேஷன்ஸ் எதுவும் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஸோ பிரேக் அவுட் வந்து நல்ல சூப்பராக வந்து பிரேக் அவுட் கொடுத்து வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து வந்து கலாமந்திர் வந்து நம்ம வந்து நேற்று வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து இதுவாயிருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 டச் கொடுத்து பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்ச் இவ்வளோ ரேஞ்ச் வந்து நமக்கு ட்ரேடபிள் ரேஞ்ச் இருக்குது. 9.6% வரைக்கும் ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து இருக்குது. அதை வந்து அதுக்கு அடுத்த ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது நமக்கு. ஓகே, இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பிரீமியம் எனர்ஜிஸ். இவங்களுமே நம்ம வந்து நேற்று வீடியோஸில் பேசியிருந்தோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பிரேக் அவுட். இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது பிரேக் அவுட். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து ப்ரைஸ் வந்து டைட் கன்சாலிடேஷன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டைட் கன்சாலிடேஷன் கொடுத்து தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடபிள் ரேஞ்ச் இருக்குது. என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தா. ஓகே, டிசிஎஸ் போயிடுவோம் நம்ம. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து இங்கே வந்து சப்போர்ட் ஜோன் தான், கம்ப்ளீட்டாகவே சப்போர்ட் ஜோன்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் தான் கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே இங்கே வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸோ 1 டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, 2nd டைம் ரிஜெக்ஷன், 3rd டைம் ரிஜெக்ஷன், 4th டைம் ரிஜெக்ஷன். ஸோ 4 டைம் வந்து ரிஜெக்ஷன் ஆகி இப்போ வந்து சைட்வேஸில் போய்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் கேண்டில் வரும் பட்சத்தில் நம்ம இந்த இடன் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம வந்து ட்ரேடபிள் ரேஞ்ச் பார்க்கலாம். இதையும் உடைக்கும் பட்சத்தில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இடன் ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம் நம்ம. ஸோ டிசிஎஸ் உங்களுடைய அனாலிசிஸில் வந்து எடுத்து வைங்க. அடுத்து வந்து சந்தா டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா இவங்க ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சு, இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு ரேஞ்சு, இது வந்து இப்போ வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்க்கும் பட்சத்தில் நம்ம வந்து நான் அப்படியே ஸ்லோவாக டெய்லி டைம் ஃப்ரேமுக்குள்ளே போயிடுறேன். டெய்லி டைம் ஃப்ரேமுக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா இந்த ஹையையும் ப்ளஸ் இந்த ஹையையும் வந்து டெய்லியில் வந்து இந்த வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். அண்ட் டெய்லியில் பார்க்கும்போது நம்ம இந்த ஹையை வந்து இது கூட கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, இது கூட வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன் இந்த ஹையை. ஸோ லைட்டாக வந்து நான் வந்து லெவல்ஸை வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, ஸோ இந்த லெவல்ஸை வந்து நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து 1, இங்கே வந்து 2, இங்கே வந்து 3, 4, 5. ஸோ எல்லா லைன்ஸுமே வந்து மேக்ஸிமம் லைன்ஸ் வர மாதிரி நான் வந்து லைனை வந்து மூவ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன்ஸ் போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த ரேஞ்சை இவங்க பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில் நல்ல ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது வரைக்கும் வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பார்ப்போம் இது வந்து எப்படி போகுதுன்றது. ஸோ பிரேக் அவுட்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆனவுடனே இது உங்களுடைய அனாலிசிஸில் எடுத்து வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்கள் எப்படி போகுதுன்றத. ஸோ அடுத்து வந்து மோத்திலால் ஓஸ்வால் வந்து நம்ம கரெக்டாக லைஃப் டைம் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ரைசிங் வெஜ்ஜையுமே பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து ஸ்ட்ராங்
பிரேக் அவுட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அனலைசிஸ்ல வந்து எடுத்து வைங்க. நம்மளுடைய ஃபைனல் ஸ்டாக்ஸ்க்கு வந்துட்டோங்க. நம்ம ஆம்பர் என்டர்பிரைசஸ் தான். ஆம்பர் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து ஒரு ப்ரீவியஸ் ஸ்ட்ராங்கான ஒரு லைஃப் டைம் ரெசிஸ்டன்ஸை உடச்சி சைட்வேஸ் கன்சாலிடேஷன் இப்போ மறுபடியும் இதை உடைச்சிருக்காங்க. ஸோ மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஃபிளாக் கைண்ட் ஆஃப் ஒரு பெனன்ட் பேட்டர்ன் மாதிரி தான் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம். இது வந்து ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும் இதுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பெனன்ட் ஃபிளாக் பேட்டர்ன். ஸோ நம்ம மென்டர்ஷிப் பார்த்தவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இது வந்து நம்ம ஒரு நல்ல வந்து ஒரு டார்கெட், மேஜர் டார்கெட் வந்து நம்ம வந்து மேஜரான ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து பெனன்ட் பேட்டர்னு ப்ளஸ் வந்து சைட்வேஸ் கன்சாலிடேஷன் நல்ல டைட் ரேஞ்ச் வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதை வந்து நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோல நம்ம வந்து ரிவீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால நீங்க நம்மளோட வீடியோஸ் அனைத்து வீடியோவும் பாருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அண்ட் இதுவே உங்களுக்கு வந்து குயிக்கா நான் வந்து இது பண்ணணும் அண்ட் நான் வந்து ஒரு சீரியஸா வந்து எடுத்திருக்கேன் கைண்ட் ஆஃப். ஸோ ஷேர் மார்க்கெட் வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பாசிவ் இன்கமாக நான் பார்க்குறேன் அப்படின்றவங்க மட்டும் ஸோ நவம்பர் பேட்ச்ல வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எதுவும் மென்டர்ஷிப்ஸ் ஐடியா இருக்குது அப்படின்னாக்கா ரீச் அவுட் பண்ணுங்க. இல்லை நம்ம வந்து என்னுடைய லேர்னிங்ஸ்க்காக நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா நம்ம வீடியோவை கீப் ஆன் பாருங்க. அண்ட் உங்களுக்கு எதனா ஒரு ஸ்டாக்ஸ் பற்றியோ இல்லை எதனா டவுட்ஸ் இருக்குனாலும் நம்மளுடைய யூடியூப்ல வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி பேசுவோம் நாம. ஸோ தினம் இதே மாதிரி நம்ம பல வீடியோஸோட சந்திக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோட நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.